ஏன்னா இந்த இளையராஜாவும் வைரமுத்தும் ஏன்னா இப்படி பேஷண்ட் ஒருத்தருக்கு இருக்க மேடையில் இருக்கா? அதுக்கு என்னடி பண்ணுறது? அவள் ரெண்டு பேருமே கெட்டிக்காரன். வைரமுத்து மாதிரி எழுதுறது, பேசுறது, புத்தக நூல் வெளியிடுறது, இப்படின்னு பல வேலையை செஞ்சு அவர் பொழிச்சுட்டுருக்க. ஆனால் இளையராஜாவும் அந்த இசையை வச்சு பொழிச்சுட்டுருக்கார். ரெண்டு பேருமே இந்த சமூகத்துக்காக அப்படின்னு சொன்னால் சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள மனிதராக இருக்கார். ஆனால் ஒன்று எடுத்துக்க, ரெண்டு பேருமே காசுக்காக தாண்டி செய்கிறா. காசுக்காக கலையை விற்கிறா. அது தப்பு இல்லை, அது வேணும், அவளுக்கும் பிழைக்கணும் இல்லையோ. ஆனால் அளவுக்கு மீறி பணம் சேர்ந்த பிறகு பணத்தாசை பிடிக்கலாமோ? லியோ டால்ஸ்டாய் போன்றவாள்லாம் என்ன பண்ண தெரியுமோ? நிறைய உலகம் பூராவும் கொடிகட்டி கோடி கோடியாக பணம் வந்தது. அப்போ கூட என்ன பண்ண தெரியுமா? அதை எல்லாத்தையும் தேச உடைமைன்னு எழுதிட்டா. அதனால் அவள் வீட்டில் என்ன தெரியுமா அது நடந்தது? அவரை விட்டே வச்சு விட்ட பையன் இது வெளியில் அனுப்பிச்சி விட்டேன். பொண்டாட்டியும் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு என்ன. ஆனால் இன்றைக்கி அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய பெருமை புகழ் இப்படி இருக்குது. பாரதியாரே எடுத்துக்க, அவர் என்ன காசுக்கு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டா இருந்தார். விடுதலைக்காக பாடுபட்டார். புரியாமல் சிலவார் புலமைன்னு இருக்க. ஆனால் அவர் பட்னி கிடந்து பைந்தமிழை வளர்த்தாரடி. அவர் பட்னி கிடந்து பத்திரிகையை வெளியிட்டவர். அப்படிப்பட்டவாளை பார்க்கும்போது இவாள்லாம் சின்னவா தான், வாய் தான் பெரியவா. நமக்கு